சீனியரா படத்துலையும் சரி பொலிட்டிக்ஸ்லையும் சரி விஜய்க்கு இருக்கு. அவருக்கு என்ன அட்வைஸ் சொல்ல போறீங்க? ஏன்னா அவர் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றாரு. படம் ரிலீஸ்ல இருந்து சிபிஐ என்கொயரி வர எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொல்ல? நான் அட்வைஸ் கண்டிப்பா நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருடைய பாதை அவங்களுடைய பாதையாக தான் அமையும். அது அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் படி அவங்களுடைய பாதை அமையும். என்னவென்றால் பொது வாழ்க்கை அது சினிமா துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஒரு கடினமான பாதை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அந்த பாதையில அவரும் கடந்து வந்துட்டு இருக்காரு. என்னென்ன செயல்பாடுகள் அவரோடது ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு நல்ல முயற்சி, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான முயற்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அவர் கடத்தி கொண்டு சென்றாரா இல்ல அவர் பக்கம் இருக்க? இல்லைங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இது நம்ம மக்களுடைய விருப்பங்களை மட்டும் இல்லாம ஒரு ஒரு கல விவரங்கள் உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டவங்க யாரா இருந்தாலும் இது உண்மை அப்படிங்கிறது நம்பவே மாட்டோம். அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பயணம் இப்பதான் தொடங்கி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில பல்வேறு அதாவது அனுமதி கொடுப்பதற்கான காவல் மறுப்புல இருந்து இன்னைக்கான சிபிஐ என்கொயரி வரைக்கும் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வராது. இது இப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாதை இருக்கும். அது அவங்களுடைய செயல்பாடுகளால உருவாக்கின பாதையா இருக்கும். இல்லை அது நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சில காரணங்களால இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைன்னு வந்த பிறகு என்ன சவால் நமக்கு சந்திக்க வேண்டிய வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் ஃபிகராகவோ இல்லை தலைவராக நம்ம அமைவோம் அப்படிங்கிறது நம்ம செயல்களால தான் உறுதியாகும்.